வந்து எப்படி யூனிக்கா குடுக்கலாம் அண்ட் எப்படி ஆத்தென்டிக்கா குடுக்கலாம். பிராய்லர் சிக்கன் ஃபர்ஸ்ட் போட்டது. சென்னை ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். பட் எல்லாமே ஃப்ளாப் ஆச்சு. ஸோ பண்ணது எல்லாமே கொட்டணும். அப்புறம் எங்க செஃப் நிசாம் பாய், அசீம் பாய் இருக்காங்க. 2 பேர்ட்டையுமே நாங்க உட்காந்து பேசணும் டீமா. அவர்கிட்ட பேசும்போது, மேம் நீங்க லகான் ட்ரை பண்ணுங்க. லகான் வந்து பீஃபை விட அதிகமாக வேகும். ஸோ நம்ம காப்பருக்கு வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேம் சொன்னாங்க. இந்த லகர வார்த்தையில் ரொம்ப பிடிக்கும். ஏன் சோழின்னு வைக்கக்கூடாது? சோழியை நம்ம விளையாடுவோம்ல, டக்குன்னு ஸ்பார்க் ஆனது தான் சோழின்னு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு தமிழ் பேர் வைக்கணும்ன்ட்டு. தேக்ஷான்றது வந்து நம்ம காப்பர் தேக்ஷா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான். தேக்ஷான்ற பேர் மாய்ஸ்டா இந்த ஜீரக சம்பா ரைஸ்லாம் நல்லா வெந்து வந்து லகான் சிக்கன் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாரி கொஞ்சம் அது அழுத்தமாக இருக்கும் கறி. சென்னையில் நல்ல ஜீரக சம்பா பிரியாணி என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். இந்த லகான் சிக்கன் உங்களுக்கு பிடிக்கும், ஸோ ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. காமாட்சி ஹாஸ்பிட்டலை தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சிக்னல் இருக்குது. ஜஸ்ட்டு திரும்பினோடனே இமீடியட் லெஃப்ட்டு யூ கேன் ஃபைண்ட் திஸ் பிளேஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. அப்போ சைட் டிஷ்ஷில் சிக்கன் 65 வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இது உங்கள் பிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணில் இருக்கிற சோழி தேக்ஷா பிரியாணி அங்கே தான் வந்திருக்கோம். ஐம் ராகவி. ஜான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேக்அவேல வி ஹேவ் எக்ஸ்பெரிமெண்டட். அதில் பிரியாணின்றது எல்லாருக்கும் யூனிவர்சல், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். அதனால பிரியாணியில் ட்ரையல் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி சின்ன கடையில் டேக்அவே மட்டும் வச்சு சின்ன கூரையில் டைனிங் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் பேசிக்கலி ஆர்கிடெக்ட்னால ஒரு சஸ்டெயினபிளாக ஒரு ஆத்தென்டிக்காகவும் இருக்கணும், மக்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு ஃபீலும் கிடைக்கணுன்றதுனால கீழே உட்காந்து சாப்பிட்ற செட்டப். தாபாவில் எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. பட் எனக்கு வந்து கூரை செட்டப்பில் கீழே உட்காந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நிறைய ஃபேமிலி, நிறைய நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஸோ நம்ம வீட்லேயே கீழே யாரும் உட்காந்து சாப்பிட்றதில்ல. ஸோ ஏன் கீழே உட்காந்து சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கலாமே எல்லாருக்கும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சின்ன கூரையில். பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி, ஐ மீன் குரோம்பேட் போகிற வழியில் காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி டம்மி சிக்னலுக்குள்ள பேரல் ரோடில் இருக்குது பின்னாடி. ஸோ கூகுள் லொக்கேஷனில் பள்ளிக்கரணை போட கிடைக்கும். நிறைய பேர் பல்லாவரத்தில் இருந்தால அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் அதை தான் ரீலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பிரியாணிக்கு வந்து ரிசர்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ பிரியாணிக்கு வந்து எப்படி யூனிக்காக கொடுக்கலாம் அண்ட் எப்படி ஆத்தென்டிக்காக கொடுக்கலாம், அதே மாதிரி நம்மளோட ஸ்டைலும் அதில் இருக்கணுன்றதுனால காப்பர் தேக்ஷா தான் நம்ம ஆத்தென்டிக்காக பண்ணுற ஒரு யூட்டென்சில்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது நான் பண்ண ரிசர்ச்சில். இப்போ வந்து காப்பர் தேக்ஷாவை கண்டுபிடிச்சி கிடைக்கவே அதுவே கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆச்சு. ஸோ அதில் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பாஸ்மதி ரைஸு அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். சீரக சம்பா ரைஸில் மட்டன் ஸ்டார்ட் பண்ணோம். பிராய்லர் சிக்கன் ஃபஸ்ட்டு போட்டது. சென்னை ஸ்டைலில் ஃபஸ்ட் ட்ரை பண்ணோம். பட் எல்லாமே ஃப்ளாப் ஆச்சு. ஸோ பண்ணது எல்லாமே கொட்டணும். ஹீட் அதிகமாக இருக்கிறனால அப்படியே பிஞ்சு போய் அது மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு போடும். ஸோ நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நேரம் குக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணின்னு வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ஸ்லோ குக்கிங்கில் ரொம்ப நேரம் வேகிற ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த தேக்ஷா வந்து அதால் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம், நாட்டுக்கோழி ட்ரை பண்ணோம். ஸோ நாட்டுக்கோழியுமே அந்த சூட்டுக்கு வந்து ஆகலை, அதுவுமே பிஞ்சு போச்சு. குக் ஆகுறது டைமிங் கம்மியாக இருக்கிறனால ரைஸ்லேயும் அந்த எசன்ஸ் இறங்கலை. ஜஸ்ட் புலாவ் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருந்தது. என்னதான் பண்ணலாம் இதுக்கு? அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது, மேம் நீங்கள் லகான் ட்ரை பண்ணுங்க. லகான் வந்து பீஃபை விட அதிகமாக வேகும். ஸோ நம்ம காப்பருக்கு வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேம் சொன்னாங்க. அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். ஆரம்பிச்சுட்டு அதோட மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பவுடர் மசாலாஸ் யூஸ் பண்ணாமல் எல்லாமே அரைச்சோம் கையில். அது எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான். பட் எங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணோம், எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ஸு என்னெல்லாம் போடணும் அப்படின்றது. அண்ட் லகான் வந்து போட்டோடனே என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்துச்சு. நாட்டுக்கோழியில் இல்லாத ஒரு ஃப்ளேவர். காப்பர் தேக்ஷா, சீரக சம்பா, லகான் பிரியாணி இருக்குது. அண்ட் நம்ம மட்டன் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் போடுறோம், சண்டே மட்டும். அண்ட் போடுற மட்டனும் வெள்ளாட்டு கறி தான். அதில் சைட் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கரமுரா சிக்கன் சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஹேண்ட்மேட் மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணுற ஒரு போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை. அது வந்து ப்ராய்லர் தான். அண்டு உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி வந்து ஆத்தென்டிக்காக பண்ணுற உப்பு கறியில் கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் இன்ஃப்யூஷன் இருக்கும். அப்புறம் ப்ரான் தவா ரோஸ்ட் இருக்குது. அண்ட் நம்ம நாட்டுக்கோழியில் சுக்கா வறுவல். அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்.
ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் காம்போஸ் ஆல்சோ. லைக் எங்களோட யூனிக்னஸ் என்னன்னு சொல்ல போனால் எங்களுக்கு ஆக்சுவலி யூஸ் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நம்பி சாப்பிட்லாம். ஒரு பிரியாணினா ஆயில் எந்த அளவு இருக்கணும், ஆயில் என்ன மாதிரி சேர்த்தா நம்ம வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது இஞ்சி பூண்டுனா அது எப்படி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும், எவ்வளோ ப்ரொபோர்ஷன் இருந்தால் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா லகான் சிக்கனில் பண்ணுற ஜீரக சம்பா பிரியாணி தான் இங்கே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜீரக சம்பா பிரியாணி கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் லகான் சிக்கனில் ஜீரக சம்பா பிரியாணின்றது ஒரு புது காம்பினேஷனாக இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ லகான் சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இங்கே சண்டே ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதால ஐ காட் சம் மட்டன் பிரியாணி. ஸோ சைட் டிஷ் ஆஸ் யூஷுவல் இங்கே சிக்கன் 65, உப்பு கறி, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரான் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, தொக்கு மாதிரி. ஸோ இதெல்லாமும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக இந்த பிரியாணி கொண்டு வந்து வைக்கும்போது ரொம்ப ஒரு வாசனையாக அரோமேட்டிக்காக சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு லெகான் சிக்கன் பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மாய்ஸ்டாக இந்த ஜீரக சம்பா ரைஸ்லாம் நல்லா வெந்து ஒரு மாதிரி விதையாக இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து லெகான் சிக்கன் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மாரி கொஞ்சம் இது அழுத்தமாக இருக்கும் கறி. ஒரு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். ஜீரக சம்பா பிரியாணிக்கே உண்டான ஒரு ஃப்ளேவர், டிப்பிக்கல் அந்த ஆம்பூர் ஸ்டைல் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு மாதிரி மைல்டான காரம். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் இப்படி நீங்கள் உள்ளே போகும்போதே கேன் ஃபீல் தட் அரோமான்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிரியாணி நல்லாயிருக்கு. ஏன்னா எந்த பிரியாணியாக இருந்தாலும் ஒரு பைட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது பிரியாணின்னு. இது நாட்டுக்கோழி மாதிரின்றதால ரெகான் கோழி ரொம்ப சாஃப்டாக இருக்காது, பஞ்சு மாதிரி, பட் வெந்திருக்கு. நாட்டுக்கோழிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரைத்தா கொடுக்குறாங்க, பிரிஞ்சால் ரைத்தா, அப்புறம் நார்மலாக ஆனியன் ரைத்தா. பிரிஞ்சால் ரைத்தெல்லாம் ஆசம், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சிக்கன் 65 இது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த எள்ளெல்லாம் போட்டு பொரித்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. உண்மையிலே வேறு லெவல். ஸோ இப்போ மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளாட்டுக்கறி தான் யூஸ் பண்ணுறாங்க. கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப ஜூஸியாக நல்லா ஃபேட்டோடு உள்ள மட்டன் தான். மட்டனில் அந்த மசாலா உப்பு காரம் நல்லா ஊறி இருக்குது. இந்த மட்டனோட ஃப்ளேவர் ரைஸில் இறங்கியிருக்கு. சிக்கன் பிரியாணி கம்பேர் பண்ணும்போது மட்டன் பிரியாணி ஸ்பைசி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் அந்த மட்டன் ஃப்ளேவர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. பக்கா சென்னையில் இப்படி ஒரு பிரியாணி உண்மையிலே ரியலி குட். காரத்துக்கு இவங்க அந்த பச்சை மிளகா, அப்புறம் ஆம்பூர் ஸ்டைலில் ரெட் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. அந்த பீசஸில் இந்த ரெட் சில்லி பேஸ்ட் எல்லாம் ஒட்டியிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு நல்ல மட்டன் பிரியாணி, சில அந்த ஃபேட்டு எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கிளேஸியாக இருக்கும் ரைஸு. இதில் மட்டன் பீஸும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உப்பு கறி ட்ரை பண்ணி பார்க்குறேன். டிப்பிக்கல் சுக்கா டைப்பு, நல்லாயிருக்கு, காரமாக இருக்குது. வேறு ப்ரான் தொக்கு மாரி பண்ணியிருக்காங்க, தவாவில் பண்ணுறது, நிறைய ஆனியன் போட்டு. ஸோ கொஞ்சம் வெரைட்டியான சைட் டிஷ் வேணுங்கிறவங்களுக்கு ப்ரான் இருக்குது. வாவ், அப்படியே நம்ம வீட்டில் பண்ணுற டைப்பில் இருக்குது. கோழி சுக்கா அது இது ட்ரை பண்ணுறேன். நாட்டுக்கோழி கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும், ரொம்ப மசாலா போடாமல் ஒரு மாதிரி அந்த மசாலா திகட்டாமல் பேஸ் மசாலா தான், இஞ்சி பூண்டு காரம் வெங்காயம் அப்புறம் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே நல்லாயிருக்கு. டீசெண்டாக ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு ஸ்டமக் ஃப்ரெண்ட்லி பிரியாணி லிமிட்டடாக நல்லா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா முதல்ல பல்லாவரத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பிரான்ச்சு, அப்போவே நான் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். உங்களோட அந்த கான்செப்ட் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போது ஷார்ட் பீரியடில் ஏதோ டியூ டு சம் இஷ்யூஸ் தே க்ளோஸ் டவுன்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் சான்ஸ் கிடைச்சது வர்றதுக்கு. கேம் இயர் அண்ட் ரியலி என்ஜாயிங் த பிரியாணி. வேறு லெவல், சூப்பர். டைமிங் வந்து மண்டே மட்டும் லீவ் சார். மண்டே லீவ், டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே யூஷுவல் டைமிங் 12:30லேருந்து 3:30 மத்தியானம் லஞ்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பியும் 7:30லேருந்து நைட்டு 10:30 11 வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்டெண்ட் டில் மிட் நைட் 2 o'clock. ஃபார் அது வந்து கஸ்டமர்ஸோட இதனால கொஞ்சம் டைம் தான், நாங்கள் வெளியே வீக்கெண்ட்ஸில் வெளியே போயிட்டு வந்து சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுனால ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும் வில் எக்ஸ்டெண்ட் டில் 2 o'clock. சண்டே இஸ் யூஷுவல் டைமிங் 12:30 ஸ்டார்ட் ஆகி லன்ச் அண்ட் டின்னர் இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்க. ஜஸ்ட் ட்ரை அவர் பிரியாணி அண்ட் திஸ் இஸ் பிளேஸ் ஒன்லி ஃபார் பிரியாணி. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸோ அதுவோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திஸ் ஆம்பியன்ஸ் இஸ் லிட்ரலி எனக்கு வந்து எல்லாரும் இப்போ லிட்ரலி 4 செவத்துக்குள்ளேயே இருந்து ஆஃபீஸாக இருந்தாலும் 4 செவரு, வீடுனாலும் 4 செவருக்குள்ளேயே இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி லைக் ஓப்பனாக எல்லாரும் வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஃபீல் அண்ட் ஒரு சஸ்டெயினபிள் ஏர்த்தி கைண்ட் ஆஃப் ஒரு டச் இருக்கணுன்றதுனால தான் மெட்டீரியல் எல்லாமே நான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் குட்டி கூரை, சின்ன கூரையில் வந்து வி யூஸ் லைம் ஃப்ளோரிங். ஸோ அதனால ஏசியே இங்கே கிடையாது, பட் உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஸோ யூ ஜஸ்ட் கம் அண்ட் ட்ரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். So thanks for watching this video. See you all in my next video. Until then, bye from BSBS Anand.